சிலர் கடந்த நாட்களில் செய்த தவறுகளோடு புதிய நாளுக்குள்ளாக நுழைந்திருப்பாங்க. கடந்த ஆண்டில் பெற்ற தோல்வியோடு புதிய நாளுக்குள்ளாக நுழைந்திருப்பாங்க. அதையே நினைத்து கலங்கி கொண்டிருப்பாங்க. ஐயா, நான் தவறு செய்து விட்டேன், நான் தோற்று போய்விட்டேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி பார்ப்பதில்லை. வார்த்தை சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் அவை புதியவைகளாக இருக்கிறது. நேற்றைய தவறு இன்றைய தீர்ப்பு அல்லங்க. கடந்த ஆண்டினுடைய தோல்வி இந்த ஆண்டினுடைய முடிவு அல்ல. பேதுரு கர்த்தரை ரொம்ப நேசித்தான், உயிரை கூட கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் கர்த்தரை 3 தடவை மறுதலித்தான், மனதுடைந்து அழுதான். கர்த்தர் அவனை சந்தித்தார். பேதுரு, நீ என்னை மறுதலிச்சிட்டியே என்று சொல்லவில்லை, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அவனுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். அவனை கொண்டு பல ஆயிரங்களை ரட்சித்தார். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நேற்றைய தினத்தை குறித்து கலங்காதீங்க, கடந்த ஆண்டின் தோல்வியை குறித்து கலங்காதீங்க. இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய தொடக்கத்தை தொடங்குவார். அல்லேலூயா. புதிய வெற்றியை தருவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற முடியாத காரியங்களை கர்த்தர் முடித்து தருவார். காரணம், அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. God bless.